திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள். மனைவி ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது மரியாளின் மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இது ஒரு நினைவு நாளாக கொண்டாடப்பட்டாலும் மிக முக்கியமாக அன்னை மரியாளினுடைய மாசற்ற இதயம் என்றுமே தூய்மையான ஒரு இதயம், பாவம் அற்ற ஒரு இதயமாக என்றுமே இருக்கிறது என்பதை திரு அவை நமக்கு உணர்த்துகின்றது. ஆனால் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னையினுடைய இதயம் தூய்மையான இதயமாக இருந்தாலும் பலவிதமான துன்பங்களை அந்த இதயம் சந்தித்திருக்கிறது. ஆகவேதான் இந்த இதயத்திலே வாள் ஊடுருவி பாயும் என்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அன்னையினுடைய இதயமும் என்றுமே நமக்காக துடிக்கின்ற இதயமாகவும், தன்னுடைய மகனின் அன்புக்காக துடிக்கின்ற இதயமாகவும், கடவுளை அன்பு செய்கின்ற ஒரு இதயமாகவும் என்றுமே இருந்தது என்பதை நாம் நினைவில் கொண்டு சிறப்பாக அந்த அன்னை என்றும் நம்மையும் தூய மாசற்ற பிள்ளைகளாக வாழ என்றுமே நம்மை அழைக்கின்றார். அத்தகைய அழைப்பு நாம் பெற்றவர்களாக இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடன் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வசனங்கள் 9 முதல் 11 முடிய. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும்
விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசித்தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 வரை பெற்றெடுத்துள்ளார். பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களில் தூயவள் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை திருவார்த்தைகள் 41 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலே தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலிலே கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மரியாளின் மாசற்ற இதயத்தினுடைய நினைவை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்ற இந்த தருணத்திலே சிறப்பாக இந்த அன்னை மரியாளினுடைய மாசற்ற
இதயத்தை பற்றி அன்னை மரியாளே தன்னுடைய ஃபாத்திமா காட்சியிலே அவர் சொல்லி இருக்கின்றார். உலகில் இருக்கின்ற அனைவரையும் தன்னுடைய இதயத்திற்கு அர்ப்பணிக்க அவர் அழைப்பை விட்டு சென்றார். மிக முக்கியமாக சோவியத் ரஷ்யாவை தன்னுடைய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை ஃபாத்திமா புதுமையிலே அன்னை மரியாள் அக்குழந்தைகளுக்கு சொல்லி சென்றார். அதே வேளையிலே இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே உலகம் முழுவதுமாக பலவிதமான வேதனைகளை கண்டு கொண்டிருக்கின்ற அத்தருணத்திலே அப்போது திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பையஸ் அவர் உலகை முழுக்க உலகில் இருக்கின்ற அனைவரையும் அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆகவேதான் இந்த இரண்டாம் உலகப் போரினுடைய முடிவு முழுக்க அன்னை மரியாளை சார்ந்தது என்று 12ஆம் பையஸ் இவ்வாறாக அன்னையிடம் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அதே நேரத்திலே திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் 1982ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி உலகையும் அனைத்து மக்களையும் அன்னை மரியாளினுடைய மாசற்ற இதயத்திற்கு மீண்டுமாக அர்ப்பணித்தார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரஷ்யாவையும் உக்ரைனையும் அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே இத்தகைய ஒரு அன்னை என்றுமே மனித இனத்திற்காகவும் நம்முடைய மகிழ்ச்சிக்காகவும் உலகம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு நொடியும் இந்த அன்னையினுடைய இதயம் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். புனித 2ஆம் ஜான் பால் சொல்வதைப் போல மரியாளின் மாசற்ற இதயம் எத்தகையது என்றால் உலகில் உள்ள அனைத்து தீமைகளையும் அதனுடைய வேர்களையும் மனித இதயத்திலிருந்து நீக்கி அமைதி, பரிசுத்தம், பக்தி ஆகிய நற்பண்புகளை விதைக்கின்ற இதயமாக நம்முடைய இதயத்தை அன்னை மரியாள் மாற்றுவார் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். புனித அன்னை தெரேசா அவர் சொல்லுகின்ற போது, அன்னையே உம்முடைய தூய மாசற்ற இதயத்தை எனக்கு கொடு. காரணம், அதன் வழியாக நானும் இந்த உலகும் உம்மை போல அனைவரையும் அன்பு செய்து ஏழை எளியவர்களின் துன்பங்களை காண வரம் தாரும் என்று சொல்லி அந்த மாசற்ற அன்னையிடம் புனித அன்னை தெரேசாள் இந்த வேண்டுதலை அவர் செய்கிறார். அன்புமிக்கவர்களே, மற்றொரு காரணம் ஏன் இந்த அன்னை மரியாளினுடைய மாசற்ற இதய நாளை நாம் இன்று கொண்டாடுகிறோம் என்கின்ற நிகழ்வை நாம் சிந்திக்கின்ற போது, புனித லூசியாவுக்கு ஆண்டவராக இயேசு காட்சி கொடுத்து இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றார். அனைத்து மக்களும் என் இதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் இது எனக்கு போதாது என்று ஆண்டவர் இயேசு சொன்னாராம். என்னுடைய தாயினுடைய மாசற்ற இதயத்திற்கும் அனைத்து உலக மக்களும் உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த புனித லூசியிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயம் தூய்மையான இதயமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அந்த இதயத்திலே அதிகமான துன்பங்கள் உண்டு, அதிகமான சுவடுகள் உண்டு, காயங்கள் உண்டு. ஆகவே காயங்களோடு இருக்கின்ற இதயங்களை அன்பு செய்கின்ற தாயாக நம்முடைய அன்னை மரியாள் இருக்கின்றார். ஆகவேதான் இந்த அன்னை மரியாளுடைய இந்த நாளிலே எத்தகைய இதயங்களை இந்த அன்னை மரியாள் மாற்ற வருகிறார், எத்தகைய இதயங்களை இந்த அன்னை மரியாள் நேசிக்கின்றார் என்பதை
இன்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக பயமுள்ள இதயங்கள், ஃபியர்ஃபுல் ஹார்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே பலரும் இந்த பயமுள்ள இதயத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளுக்கும் அந்த பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தை நம்பிக்கையால் அவர் அதை கடந்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பயமுள்ள இதயத்தை நாம் பெற்றிருந்தால் அன்னை மரியாள் அந்த பயத்திலிருந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கின்றார். இரண்டாவது, ஊக்கமற்ற இதயங்கள், அதாவது டிஸ்கரேஜ்டு ஹார்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். ஊக்கம் இல்லாமல் தளர்ந்து போய் இருக்கின்ற இதயங்களை அன்னை மரியாள் என்றுமே அத்தகைய தளர்ந்து போன இதயங்களுக்கு வலு கொடுக்கின்ற தாயாக இருக்கின்றார். மூன்றாவதாக, தனிமையிலே போராடுகின்ற இதயங்கள், லோன்லி ஹார்ட்ஸ். இன்று பலரும் இந்த தனிமை என்கின்ற நோயிலே போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய தனிமையிலே போராடுகின்ற, கண்ணீரோடு போராடுகின்ற இதயங்களுக்கு அன்னை மரியாள் என்றுமே உற்ற துணையாக அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்ற தாயாக இருக்கின்றார். நான்காவதாக, புறக்கணிக்கப்பட்ட இதயங்கள், ரிஜெக்டட் ஹார்ட்ஸ். இன்று அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அநேகருக்கு நடப்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது நிராகரிப்பு, ரிஜெக்ஷன். குடும்பத்திலும் அந்த நிராகரிப்பு இருக்கிறது, சமூகத்திலும் அந்த நிராகரிப்பு இருக்கிறது. ஆகவே அத்தகைய நிராகரிக்கப்பட்டு வாழ்க்கையிலே துன்புறுகின்ற இதயங்களை அன்னை மரியாள் அவர்களையும் ஆசீர்வதித்து தன்னோடு அவர்களையும் அரவணைக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக ஐந்தாவதாக, உடைந்து போன இதயங்கள், புரோக்கன் ஹார்ட்ஸ். என்று நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்விலும் நம்மோடு இருக்கின்றவர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், அவருடைய செயல்பாடுகளினால் இன்று மக்களுடைய இதயங்கள், அநேகருடைய இதயங்கள் உடைந்து போயிருக்கின்ற இதயங்களாக இருக்கின்றன. ஆகவே அத்தகைய உடைந்து போன இதயங்களாக இருக்கின்ற நம் இதயங்களை என்றுமே தன்னுடைய அன்பினால் அரவணைக்கின்ற மரியா என்று நம்மோடு இருந்து அத்தகைய உடைந்து போன இதயங்களுக்கு ஆறுதலை தந்து அவர்களோடு இருந்து அன்னை மரியாள் அவர்களை தன்னுடைய மகனிடம் அழைத்து செல்லுகின்ற தாயாக எப்போதுமே இருக்கின்றார். ஆகவே நம்முடைய இதயங்கள் அத்தகைய இதயங்களாக இருந்தால் அன்னை மரியாளிடம் ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய ஆசிரையும் ஆறுதலையும் நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனின் தாயான புனித அன்னை மரியாளின் பரிந்துரையால் எந்தவரும் மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்தவரும் வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய நினைவு நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக்கி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நாம் என்றும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையராசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: மனைவி ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி